ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 5. போன எபிசோடில் ஆங் ஒமஷு போயிருப்பான். அங்கே போய் கிங் பூமி பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் அவங்க நாதனாவதுட்டே போயிட்டுருக்காங்க. பட் அவங்க அங்கே தான் போகிறாங்கிறத நம்ம ஜூக்கை பார்த்துட்டான். ஸோ அதனால் இதுக்கடுத்து ஜூக்கை என்ன பண்ண போகிறான், அவன் நினச்ச மாதிரி அவதார் பிடி பண்ண மாட்டானா, என்னோட பேக் ஸ்டோரியில் என்னங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வளவளன்னு போய் டைம் யூஸ் பண்ணாமல் ஷெட்யூலுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 5 ஸ்பிரிட்டட் அவே. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம அங்கே தான் வைப்பாங்க. போன எபிசோட் ஆப்பா மேலே பறந்து போயிருப்பாங்களே, லைட்டாக டயர்டாக இருக்கும். அதனால் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கியிருப்பாங்க. பார்த்தா அங்கேயுமே ஃபைனேஷன்காரங்க வந்துருப்பாங்க. நம்ம ஆங்கிளில் துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கட்டாரா அவள் வாட்டர் பண்ணி யூஸ் பண்ணுறா. இப்போ தான் அவளால் வாட்டரில் ஐஸாக மாற்ற முடியுமே, அதை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. இதை பார்த்து ஆங்க ஆச்சரியமாக இருக்கும். கட்டாரா, நீ இதில் கற்றுக்கிட்டா வேற லெவல்னு சொல்லிட்டு எப்படி அங்கே திசை இறங்க அடைச்சை கொஞ்ச நாங்கள் ரெஸ்ட் எடுக்க முடிக்கிறீங்க. சரி, நம்ம நார்த்தன் வாட்டருக்கு தான் போகணும் போலையே, இதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போயிடுவோன்னு நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் காட்டில் ஒரு விஷயத்தை பார்க்குறான். பார்த்தா ஒரு மொத்த காடு எரிஞ்சு போயிருக்கும். இதை பார்த்து ஆங்க ரொம்ப கஷ்டமாயிரும். ஆப்பாவை கூப்பிட்டு அந்த காடுக்கு போகிறான். பார்த்தா அந்த காட்டை ஃபைனல்ஸுக்காக அடிச்சிருக்காங்க. இதை பார்த்து ஆங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னை இயற்கையை காப்பாற்றுறதுமே அவத்தரோட வேலை தான். என்னால் அதை பார்த்துக்க முடியலன்னு ஆங்க ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் அவர் ரொம்ப சோகமாக அழுகிற மாதிரி போயிடுவான். கட்டராக சமாதானப்படுத்துவா. இங்கே பாரு ஆங், நம்மளால் இந்த காட்டை அழிச்சு தடுக்க முடியாமல் போயிருக்கலாம். பட் நம்மளால் திரும்பவும் இந்த காட்டை உருவாக்க முடியும். ஒரு விதையை வச்சு கூட நம்மளால் திரும்ப அந்த காடை உருவாக்க முடியும். நீ இதெல்லாம் நினச்சி கஷ்டப்படாதுன்னு சொல்லிட்டு ஆங்க சமாதானப்படுத்திட்டு இருப்பாள். பார்த்த சாக்கா அந்த காட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த காட்டில் ஒரு குட்டி பொண்ணை பார்ப்பான். சாக்காக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். பாப்பா, இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணுற, உன் கையில் வேறு அழகிற பொம்மை இருக்கே, இது யாரும் அவங்கள்ட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிப்பான். அந்த குழந்தைக்கு சாக்காவை பிடிச்சி போயிடும். நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும். அப்போ தான் கரெக்டாக ஆங்க கட்டாராக அவங்க வருவாங்க. ரெண்டு பேரும் பார்த்து அந்த குழந்தை பயந்து போயிடும். அவள் பொம்மையை கீழே போட்டு அவள் கிராமத்துக்கு கூட்டி போயிடுவா. பாப்பா, பொம்மை கீழே போட்ட. அவங்க ரெண்டு பேரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த காட்டுக்கு நடுவில் சின்னதாக ஒரு கிராமம் இருக்குது. சொல்லப்போனால் இவங்களும் தனியாக தீவில் வாழ்ந்தவங்க தான். ஃபைனேஷன்காரங்க இந்த ஊரை அழிச்சிட்டாங்க. மிஞ்சி போன மக்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்குமே வாழ்க்கை முறை ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபைனேஷன்காரங்க வரப்போ ஒரு காட்டை அழிச்சிருப்பாங்களே, அதுக்கு காரணம் அவங்களுக்கு போக்குவரத்துக்கு வழி இல்லையா, அதுக்கு அந்த காட்டை அழிச்சிடும்னு சொல்லிட்டு காட்டை அழிச்சிருப்பாங்க. இதனால் இங்கே இருக்க மக்களுக்கு ஒழுங்கான விவசாயம் கிடைக்க முடிக்குது. அண்ட் அதுப்போ இங்கே இருக்கிற காடு ரொம்ப கோவமாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு பேய் மாதிரியே இருக்குது. இவங்க ஆளுக்கு நிறைய பேர் காணாமல் போய்ட்டு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆங்கிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த குட்டி போனோட அண்ணன் கூட ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனான். பட் போனவன் இன்னும் திரும்ப வரவே இல்லை. இந்த காட்டோட அனுமானம் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவதாருங்கிறவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கான கனெக்ஷன் மாதிரி. அதாவது இந்த அவதார் உலகத்தில் ரெண்டு உலகம் இருக்கும். ஒன்று உண்மையான உலகம், இன்னொன்று ஆன்மாக்களோட உலகம். இறந்தவங்க எல்லாருமே அந்த ஆன்மா உலகத்தில் இருப்பாங்க. அண்ட் அது போய் இந்த உலகத்தில் நான் லிவிங் திங்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுக்குமே தனித்தனி ஆன்மாக்கள் இருக்கும். காடுகளுக்குன்னு தனியாக ஒரு ஆன்மா, அறிவு இருக்குல்ல, அது கூட ஒரு ஆன்மா, இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு உலகத்தை இணைக்க ஒரு நபராக தான் அவதார் இருப்பார். இப்போ இந்த மக்கள் பாதிப்பட்டிருக்காங்களே, அது காரணம் இவ தான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, காணப்போன ஊர் மக்கள் திரும்ப அடிப்பாங்க, அதுக்கு நான் வாக்குறுதி தரேன்னு சொல்லிட்டு ஆங் காட்டுக்குள்ளே போகிறேன். இதை பார்த்து கட்டாராக்கு சாக்கா கோவம் தான் வரும். ஆங், நமது தேவலம் இங்கே இருக்கும், வா நம்ம நாதன் வாட்டரை போவோன்னு சொல்கிறப்ப இல்லை, நம்ம அவங்க எப்போனா போய்க்கலாம். பட் இங்கே இருக்கிற மக்கள் ஆபத்தில் மட்டும் இருக்காங்களே, என்னால் மட்டும் தான் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியும். நாங்கள் போய் தான் திருன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே தட்டி போயிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு காடு ஃபுல்லாக கரடோட சில மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதுதான் ஃபாரஸ்ட் பிட்டு. இதுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. அதாவது மனிதர்கள் காட்டளிக்கிறாங்களே, அதனால் மனிதர்களோட ஆன்மாவை அதை பிடிச்சி வச்சுக்கிச்சு. ஸோ அவத்தால் மட்டும்தான் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போக முடியும். நான் போய் இந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆங் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு பாதுகாவலராக சாக்காவும் கட்டாராவும் இருப்பாங்க. பார்த்தா காலையில் தியானம் பண்ணியிருப்பாள். நைட்டரே ஆயிருக்கும். நைட்டு தான் அவனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போக முடியும். ஆங்கோட உடம்புல வந்து அவன் ஆன்மொழி வந்துடும். இதை பார்த்து கட்டாராக்கு சாக்கா ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் அதை பார்த்து ஆங்கும் ஷாக் ஆவான். ஆங்க உடம்பு விட்டு வெளியே வந்தால, அது மாதிரி கட்டாராவும் ஷாக்காவும் அவங்க உடம்பு விட்டு வெளியே வந்துருக்காங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். டே, என்னடா பண்ணி தொலைஞ்ச, நாங்களும் ஆன்மா மாட்டோமே, ப்ளீஸ் எங்கள் உடம்புக்கு அனுப்பிடு, என்னடா பண்ண கேட்குறப்ப மேபி இந்த ஸ்பிரிச்சுவல் நம்மளும் இழுத்துச்சு போல, நீ இங்கேருந்து போங்கன்னு அவங்க மேலே டச் பண்ணுவான். பட் பார்த்தா அவங்க ரியல் வேர்ல்டுலேருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான், இவங்க அங்கேயே மாட்டிட்டாங்க. இதுக்கடுத்து அந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டை பார்த்து தான் இவங்களால அங்கேருந்து வெளியே வர முடியும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஜூக்கோ காமிப்பாங்க. நேற்று ஆப்பா வடக்கு பக்கம் போகிறத பார்த்துட்டு இருப்பான். சப்பனா அவதாரும் வடக்கு பக்கம் தான் போவான். அந்த பக்கம் கப்பலை ஓட்டுக்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பக்கம் கப்பலை போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபைனன்ஸ் சில பேர் ஆங் கட்டாரெல்லாம் பார்த்துருப்பாங்களே, அவங்க ஜூக்கோக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவதார் அந்த இடத்துல இருக்கான்னு தெரிய வந்துருச்சு. ஸோ ஜூக்கோ கப்பலிட்டு அங்கே போயிட்டுருப்பான். அப்போ அவனுக்குன்னு சில படைவர்களாக இருப்பாங்க. அவங்க திட்ட ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து அவங்களுக்குலாம் ஜூக்கோ மேலே கோவமாக இருக்கும். ஜூக்கு என்னதான் ஒரு பெரிய இலவசனாக இருக்கலாம், பட் அதில் பிடிப்பாயின் தானே, அவன் நம்மளை திட்டான்னு சொல்லிட்டு அங்கே படைவர்கள் லைட்டாக கோவப்படுவாங்க. இப்போ ஒரு வேளை ஜூக்கோ அந்த வில்லேஜ் இருந்துட்டான். பட் அவதாரை பற்றி ஸ்ட்ரெயிட்டாக கேட்டால் அது பெரிய பிரச்சனை ஆயிரும்ல, ஏன்னா நிறைய பேருக்கு அவதாரை பற்றி தெரியாது. அப்படி கேட்காம ஏதாவது வாட்டர் பண்ணுற பார்த்தோம்னு கேட்போம்னு சொல்லிட்டு இவங்க வில்லேஜ்குள்ளே போவாங்க. ஒரு பாருக்குள்ளே போய், ஆமாம்
இங்கே ஏதோ ஒரு வாட்டர் பெண்டிங் பொண்ணு இருந்தாலா, அவளை யாராவது பார்த்தீங்களா கேட்குறப்ப, என்னது வாட்டர் பெண்டிங்கா, நாங்கள் அந்த பொண்ணு அவ்வளோக பார்க்கல, பட் அந்த பொண்ணு கூட அவதார் இருந்தா, நீங்கள் அவனே தெரியுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அட பாவிகளா, ரகசியமாக ஒரு விஷயத்தை வச்சுருந்தா ஊரில் பேசிட்டு இருக்காங்களே போச்சு, இந்த பார் லைக்கங்களே தெரிஞ்சிச்சுன்னா நான் நேஷனல் லைக்கில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படின்னா அவதாரை பிடிக்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் போக காம்படிஷன் அதிகமாயிரும். பட் நான் தான் அவதாரை பிடிப்பேன்னு இவன் ரோசத்தில் இருப்பான். அப்போ இவனுக்கு முன்னாடி எவனாவது கீழே விழுவான். பார்த்தா ஒரு திருட்டு பையன், இந்த ஊர்லலாம் திருடனை பிடிச்சி கொடுத்தா அவ்வளோ காசுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த திருடனை பிடிச்சிட்டா. பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட வித்தியாசமாக ஒரு மிருகம் இருக்கும். இந்த மிருகத்தால் ஒருத்தவங்களை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மோப்ப முடிக்க முடியும். அண்ட் அது போது நாக்கில் மரத்து போகிற தன்மை இருக்கும். இது நாக்கை வச்சு யாரும் டச் பண்ணால் அவங்க அவ்வளோதான் கொஞ்ச நேரத்துக்கு பேரலைஸ் ஆயிடுவாங்க. இதை வச்சு தான் ஒரு பொண்டி கண்ட வேலை பார்த்துட்டு இருப்பா. இதை பார்த்து அங்கே ஐயருக்கு ஒரு ஐடியா வருது. ஹே, நாங்கள் அவள் தான் தேடிட்டு இருக்கோம், ஒன்றால் நான் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்குறப்ப, காசு கொடுத்து நான் யாருக்கும் வேலை பார்ப்போம்னு சொல்லுவேன். இதை பார்த்து ஜூக்குக்கு பிடிக்காது. என்னை ஒரு கூலிக்கு மாறடிக்கிறவ யாருக்கும் துரோகம் பண்ணலாம், நான் இவன் நம்ப மாட்டேன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு ஜூக்கோ, இப்போ காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது, நம்ம தான் சீக்கிரம் அவதாரம் பிடிச்சி ஆகணும், உனக்கு புரியலன்னு சொல்கிறப்ப ஜூக்குக்கு வரும் இல்லை. சரின்னு அந்த பொண்ணுகிட்ட வேலை கொடுக்குறான். அவளும் ஆங் சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருள் மாட்டுவான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு செடியில் ஆங் ஓட்ட ஸ்லைட்டு கிழிச்சிருக்கும். இது போதுமே, இதில் வாசனை இருக்கும், இதை வச்சு ஆங் கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மிருகம் இருக்குல்ல, அதை மோந்து பார்க்க வைக்கிறா. ஸோ இந்த மிருகமும் ஆங் கிட்ட கூட்டி போயிட்டுருக்கு. கட் பண்ணால் இந்த பக்கம் ஃபைலாட் விவசாயி காமிப்பாங்க. அவரை பார்க்கறதுக்காக அவள் பொண்ணு அசுலா வருவா. சொல்லப்போனால் அசுலாக்கு அவங்க அண்ணன் மேலே சமப்படாமல் இருக்குது. ஏன்னா 100 வருஷம் கழிச்சு சூக்கு வந்து அவதாரம் நடிச்சான். இன்கேஸ் அவனுக்கு பிடிச்சி மட்டும் கொண்டு வந்தானா அவ்வளோதான், அப்போ அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டு விடாரு. அவன் தான் அடுத்து ஃபைலாடாக மாறுவான். அது மட்டும் போதவே போதாது, நான் தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பராம இருக்கும். இதனால் அவங்க அப்பா ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்பா, நம்ம கமெண்ட் ஜோ இருக்கார்ல, அவர் ரொம்ப திறமையானவர், அவதாரம் அவரும் தேடி போயிட்டுருக்காரு, நம்ம படகுகள் சில பேர் அவரை கொடுத்தீங்கன்னா அவதாரம் பிடி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவர் கொஞ்சம் படகுகள் கொடுங்கன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நம்மக்கிட்ட சில வில்வீர்கள் இருக்காங்களே, அவங்கள ஜோவோட பணம் கடுப்புங்க, அவள் அவதாரம் பிடிப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அசுலாக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் அவங்க அப்பா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. என்ன அசுலா, உங்கள் அண்ணன் மேலே பொறாமல் இருக்க போலையே, பட் என்ன தான் இருந்தாலும் உங்கள் அண்ணன் தான் பெரிய திறமைசாலி, இத்தனை வருஷம் கண்டுபிடிக்க முடியாத அவதார அவன் தான் பார்த்துருக்கான், உன்னோட அவன் தான் பவரில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அசலுக்கு பொறாமதாகுது. எப்படியாவது அண்ணனை தோக்கடிச்சு திருவின்னு சொல்லிட்டு அவன் அந்தளவுக்கு பொறாமல் இருப்பா. இதை பார்த்து ஃபயர்லார்டு ஓசாய் சிரிச்சு தான் இருக்காரு. இதுக்கப்புறம் அசல கோவமா போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பா. இந்த மாதிரி ஃபயர் நேஷனில் சில கைதிகள் இருப்பாங்களே, அவங்களை கூட்டியும் சண்டை போட்டுட்டு இருக்கா. இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த கைதிகள் மேலே காட்டிகிட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அசலா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இவங்க அடிக்கிறத பார்த்து நீ நார்மல் அடிக்கிற மாதிரி தெரில, உங்கள் அண்ணன் மேலே கோவத்தை காட்டுற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் நார்மலாக ட்ரைனிங் எடுன்னு சொல்கிறப்ப, இல்லை நான் சும்மா விட மாட்டேன், இந்த ஃபயர் நேஷனோட அடுத்த ஃபயர்லார்டு நான் தான் மாறுவேன்னு அவன் அந்தளவுக்கு கோவத்தில் இருப்பா. கட் பண்ண இந்த பக்கம் ஆங் கட்டாராக சாக்கா காமிப்பாங்க. இப்போ 3 பேர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் மாட்டிட்டாங்க. இவங்க இதுக்கடுத்து ஃபாரஸ்டோட ஸ்பிரிட்டு தான் பார்க்கணும். அது எங்கே இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்களா. அப்போ சடனாக இவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய ஆந்தை தெரியும். பார்த்தா அந்த ஆந்தை பேச ஆரம்பிக்கும். அந்த ஆந்தையை பார்த்து ஆங்கு பேசிட்டு இருப்பானா. இதை பார்த்து மற்ற 2 பேருக்கு புரியல. டே ஆங், என்ன பண்ணிட்டு இருக்க, யார்கிட்ட பேசியிருக்குன்னு கேட்டால் இங்கே ராந்தை இருக்குல்ல, அதுதான் தான் பேசுகிறேன், அதுவும் என்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப அப்போ தான் தெரியுது அந்த ஆந்தை பேசுகிறத ஆங்கால மட்டும் தான் கேட்க முடியும், மற்ற 2த்துக்கு புரியாது, அதை கீச்சீஸ்னு பேச மாதிரி தான் இருக்கும். சரி அவதார், நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுங்கிறது அவதார் வரதுக்கு முடியாது தகுதியான ஒன்று. சாதாரண மனுஷங்க இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வரக்கூடாது. அதேமாரி 2 பேர் உங்களோட இங்கே வந்துட்டாங்க. இவங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அவங்க உயிர்த்து ஆபத்து. அவங்களுக்கு சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்புகிற வழியை பாரு, அது போக இங்கே ஒரு வழி போதில்ல, இந்த வழியாக நீங்கள் போயிட்டுருங்க, உங்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். இப்போ இவன் பார்த்துருப்பால, இதை நாலேஜ் ஸ்பிரிட்டு, அறிவுகளோட ஆன்மா, அதோட பேச்சு கேட்டு இவன் நடந்து போயிட்டே இருப்பான். பட் அது பேச்சு கேட்டோன்னே ஆள் கொஞ்சம் சோகமாக இருப்பானா. இதை பார்த்து கட்டார சந்தேகம் ஆரம்பிச்சிடும். டே, அந்த ஆந்த உங்கள்கிட்ட என்ன சொல்லிச்சு, மறைக்காம உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்ப நீங்கள் இங்கே இருக்கிற விஷயம் ஆபத்துன்னு சொல்லிச்சு, உங்களை சீக்கிரம் எங்கேருந்து போக சொல்லிச்சு, வாங்க நம்ம இங்கேருந்து போவோன்னு இவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. என்னது ஆபத்தா, நம்ம சொல்லி முடிப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பயத்தோட போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக கொடூரம் ஒரு மிருகம் வர மாதிரி இருக்குது. ஆங்க் அந்த மிருகத்தை பார்த்து புரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி இதுதான் ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டு, காடுகளோட ஆன்மா. பட் இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்குது. ஏன்னா மனிதர்களை காட்டளிக்கிறாங்களே, அதனால் ரொம்ப கோவத்தில் இருக்கும். ஆங்கில் தாக்க வரப்ப இவங்க முடிஞ்சு சண்டை போட வைப்பாங்க. அப்போ தான் தெரியுது இவங்களால பெண்டிங் யூஸ் பண்ண முடியாது, இந்த ஸ்பிரிச்சுவல் வேலை அவங்க பவர் ஒர்க் ஆகாது, முடிஞ்சதில் தப்பிச்சோட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சடனாக இந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டு ஒரு புகையை கக்க ஆரம்பிக்குது. அந்த இடமே அப்படியே ஃபாக் ஆயிரும். பார்த்தா சாக்க தனியாக இருப்பான். அவனை அந்த மிருகம் அடிச்சிருந்துருக்கும். லைட்டாக ஆள் கொஞ்சம் கேரான மாதிரி இருப்பான். அப்போ அந்த இடத்துல வித்தியாசமாக ஒரு நரி பார்ப்பான். அந்த நரிக்கு பார்த்தா 3 வால் இருக்கும். என்ன அடி ரொம்ப பலமாகப்பட்டுச்சோ, உனக்கு வலி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறப்ப, ஆமாம் எனக்கு வலி அதிகமாக இருக்குது, ஆமாம் நீ யாருன்னு கேட்குறப்ப, உன்னை பாதுகாக்க தான் நீங்கள் வந்திருக்கேன், சீக்கிரம் முடிஞ்சளவுக்கு இங்கே தப்பிச்சுப்போ, அந்த புகையில்
மாட்டிக்கிட்டா ஒரு மாயவாளையில் மாட்டிக்குன்னு சொல்லும். பட் நம்ம சாக்காக்கு ஒன்றும் புரியல. அவனை சுற்றி அப்படியே ஒரு புகை பரவ ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அவங்க 3 பேரும் ஒரு கனவுக்குள்ளே மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண கட்டாரா அவள் வில்லேஜில் இருக்கா. ஆக்சுவலி இதெல்லாம் அவங்க நினைவுகள் தான். அவங்க நினைவுகளுக்குள்ளேயே ஒரு கனவு வர மாதிரி இருக்கும். நம்ம கட்டாரோட அம்மா உயிரோட இருந்திருப்பாங்களே, அப்போ தான் நினைவுகளில் கனவு வந்துட்டுருக்கு. கட்டாரை முடிச்சு பார்க்குறப்ப எல்லாம் ரியல் லைஃப் மாதிரி தான் இருக்குது. அவங்க அம்மா உயிரோட பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓடி போய் கண்டுபிடிச்சி, அம்மா நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்களா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்கிறப்ப, என்னையாடி மிஸ் பண்ணேன், இதே தினம் நான் பார்க்குறியே, வா நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோன்னு 3 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கட்டாராக்கு இங்கே நடக்க ஒன்றும் தெரிய முடிக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு கனவு தான். பட் கனவே ரியல் லைஃப் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அந்த கனவு இருக்கும். கட்டாரா அவளோட வாட்டர் பெண்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பா. பட் அவளால் பெண்டிங்லாம் பண்ண முடியாது. அப்போ தான் தெரியுது இது ஒரு கனவுன்னு. கரெக்டாக அப்போ தான் ஃபைனான்ஷியல் நாட்கள் தாக்க வந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இதுவும் அவங்க அம்மா இறந்தாலும் சொல்லிட்டு. இதனால் ரொம்ப பயந்து போயிருப்பா. அவங்க அம்மா கட்டாரா பார்த்து, சீக்கிரம் கட்டாரா நீ ஏன் கூட வா, நான் உனக்கு இங்கேருந்து காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா நான் திரும்ப இதை பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை அவங்க ஒன்றும் தெரிய வந்திருப்பாங்க, நீ என் கூட வந்துருன்னு ஒரு கூடத்துக்கு கூட்டி போகிறாங்க. ஆக்சுவலாக கட்டாரோட வில்லேஜ் இருக்குல்ல, அங்கே யாருமே வாட்டர் பண்டர்ஸ் கிடையாது. இருந்த வாட்டர் பண்டர்ஸை முன்னாடியே கொண்டுட்டாங்க. பட் நம்ம கட்டாரா இப்போ புது வாட்டர் பண்டர் இருக்கல, இது எப்படியோ ஃபைனான்ஸ்னு தெரிய வந்துருச்சு. அவளே அழிச்சு தின்னுங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. இங்கே போகிற கட்டாரா நான் சொல்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது, உள்ளே அமைதியாருன்னு சொல்லிட்டு உடத்த மறைச்சி வச்சுக்கோங்க. கட்டாராவை அழுதுட்டு அங்கே அமைதியாக நின்றுருக்கா. அப்போ தான் கட்டாரோட உருவம் சின்ன வயசு உருவம் மாற ஆரம்பிக்குது. இதெல்லாம் நினைவுங்கிறது இப்படி தான் காமிக்கிறேங்க. அப்போ கரெக்டாக ஃபைனான்ஸ் நாட்களுள்ள வந்து, ஹே உங்கள் கிராமத்திலான வாட்டர் கொண்டு ஒருத்தி இருக்கா, அவள் மரியாதை கொடுத்துருங்க, நாங்கள் எங்கேருந்து போகிறோன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ தான் கட்டாரா அவள் வாட்டர் பண்ணி பவர் யூஸ் பண்ணலாம் பார்ப்பா. பட் அப்போ அவள் சின்ன குழந்தை தானே, அவளுக்கு அந்த பவர்லாம் தெரியாது. லைட்டாக தண்ணி மேலே வரும், தண்ணி கீழே போயிடும். இதை பார்த்தனால சந்தேகம் வந்துருச்சு. மரியாதை சொல்கிறி இங்கே ஒழிச்சு வச்சிருக்கா, எங்கே இந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அம்மா ஒத்துக்குவாங்க, நீங்கள் தேடிட்டு இருக்கிற வாட்டர் பண்டர் நான் தான், முடிஞ்ச தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணுற மாதிரி கட்டுவாங்க. ஆக்சுவலாக அவங்க வாட்டர் பண்டர்லாம் கிடையாது, சும்மா கைதாசிப்பாங்க. இதை பார்த்து இந்த ஃபைனான்ஷியலுக்காரனுக்கு வந்துடும். அவன் நெருப்பு பவர் யூஸ் பண்ணி அவங்க அம்மா வெறிச்சிருவான். இதெல்லாம் சின்ன பொண்ணாக்கிறப்ப கட்டாரை பார்த்துருப்பா. இதெல்லாம் உனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராமா வந்திருக்கும். அந்த இடத்துல கதறி அழுதுருப்பா. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவாட்டம் இப்போ கட்டாராக்கு வருது. கட் பண்ண சாக்கா கப்பாங்க. சாக்காவுமே அதே வில்லேஜில் இருக்கான். சொல்லப்போனால் இந்த வில்லேஜில் இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைப்பாங்க. இவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்களா, ஒரு வீரமாக செயல்படுறாங்களா, இது மாதிரி பார்க்கறதுக்கு. கரெக்டாக அந்த போட்டி நாளுக்கு தான் சாக்கா வந்திருப்பான். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை பார்த்தோன்னே அவனால் தாங்க முடியல. ஓடி போய் அவங்க அப்பா கட்டி பிடிப்பான். பட் அப்போ தான் தெரியுது சாக்கா அந்த போட்டியில் ஜெயிச்சுருப்பான். பட் அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டாக தந்துருப்பாரு, அவரை காப்பாற்றிருப்பாரு. பட் மற்றவங்களோட அவமானப்படுத்தக்கூடாங்கிறதுக்காக, பரவாயில்ல சாக்கா நீ ஒரு வீரனை ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சாக்கா பாராட்டுவார். பட் சாக்கா அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் பையனை பற்றி உண்மை பேசுவார். சாக்கா தைரியம் இல்லாமல் இருக்கான். இன்கேஸ் நீ மட்டும் போய் அவனை காப்பாற்றலைன்னா இந்நேரம் செத்தே போயிருப்பான். என் பையன் சொல்கிறதுக்கு அவமானமாக இருக்குது, அவனுக்கு தைரியமே இல்லைன்னு அவங்க அப்பா பேசியிருப்பார். இதெல்லாம் சாக்கா இப்போ ஒட்டு கேட்டிருப்பான். இதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேம்பி தேம்பி கல ஆரம்பிச்சிருவான். இதுதான் சாக்காக்கு வந்த கனவு. கட் பண்ண இந்த பக்கம் ஆங் காமிப்பாங்க. ஆங் மட்டும் இன்னும் அந்த ஆன்மா உலகத்தில் இருப்பான். அப்போ தான் முன்னாடி ஒரு பெரிய புறான் மாதிரி வருது. இதோட பேர் கோ. இது ஒரு ஆன்மா தான். இது ரொம்ப ஒரு பழமையான ஆன்மா. அது ஏதோ ஒரு வகையில் கோவத்தில் இருக்கும். இதோட உலகத்துக்கு தேவையான 2 மனுஷன் வந்துட்டாங்களே, அதனால் அவங்க 2 பேரும் பிடிச்சி வச்சுக்கிச்சு. அவங்க 2 பேரும் ஒரு மாய வலையில் மாட்டிட்டாங்க. இதுக்கடுத்து அவங்க 2 பேரால் அந்த கடவுள் வந்து வெளியே வர முடியாது. நீ நினச்சா மட்டும்தான் அவங்க 2 பேரும் காப்பாற்ற முடியும். எனக்கு தேவையான ஒரு விஷயம் வேணும், முடிஞ்ச என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஆங்க்கு ஒரு கனவு தர ஆரம்பிக்குது. கட் பண்ண ஆங் அவன் சின்ன வயசுக்கு போகிறான். பார்த்து இந்த ஏர் டெம்பிளில் மாஸ்டர் கியோட்ஸ் இருக்கார். இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மாஸ்டர் கியோட்ஸோ நீங்கள் தானா, நான் பார்க்குறது கனவால் நினைவான்னு கேட்குறப்ப அவர் பேச ஆரம்பிப்பார். சொல்லப்போது கியோட்ஸோட ஆன்மா மாதிரி. அவர் கடைசியாக நம்ம ஆங்கை பார்த்து பேசிட்டு இருப்பார். ஆங் கியோட்ஸை பார்த்து, கியோட்ஸோ நீங்கள் தான் அவர் அவதார்னு சொன்னீங்க, அவதார் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுன்னு சொன்னீங்க. பட் என்னால் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியல. இந்த ஆன்மா யாருன்னு எனக்கு தெரில, என் நண்பர்களை பிடிச்சி வச்சிருச்சு, நிறைய வில்லேஜ் மக்கள் இது பிடிச்சி வச்சிருச்சு. நான் என்ன செய்யணும்னு கேட்குறப்ப இதோட பேர் கோ. இது ஒரு பழங்காலத்து ஆன்மா, ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒன்று. நிறைய பேரோட ஆன்மாவை அதோட கனவுக்குள்ளே மாட்டிடும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு டார்க்கான மெமரி இருக்கும்ல, அதுக்குள்ளே அவங்க மாட்டிக்குவாங்க. தென் அவங்களையே ஒரு உணவு எடுத்துக்க ஆரம்பிக்கும். இன்கேஸ் அவங்க மட்டும் ஒரு உணவாக மாறினாங்கன்னா அவ்வளோதான், அவங்க ஆன்மா இந்த உலகத்தில் இருக்காது. திரும்ப அவங்களால ரியல் லைஃப் குறைய முடியாது. நீ சீக்கிரம் அவங்களை காப்பாற்றணும்னு சொல்கிறப்ப ஆங்க் என்னசனே தெரில, இந்த கோவம் எப்படி நான் தோக்கடிக்கிறது அதை என்னை பார்த்து பேசிச்சு. உனக்கு எனக்கும் இதுக்கு முன்னாடி சம்மந்தம் இருந்துச்சு, எனக்கு தேவைப்பட்ட ஒரு பொருளை நீ ஆட்டி போட்டு சொல்லிச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த அவதார்ஸ்லாம் கோக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமாக அவதார் ரோக்கோ கோவை டிஃபீட்டை பண்ணியிருக்காரு. ஸோ மேபி நீ அவதார் ரூக்கோவை பார்த்தா இதை பற்றி தெரிய வரும். நீ அவரை தான் பார்க்க போகணும்னு சொல்கிறப்ப அவதார் ரூக்குவா, அவரோட கோயில் 5 நேஷனில் இருக்குது, நான் அங்கே தான் போய் அவரை பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப இல்லை அது ரொம்ப ஆபத்தானது, 5 நேஷனுக்குள்ள நீ போனீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும், நீங்கள் போகாதுன்னு சொல்கிறப்ப இல்லை என் நண்பர்கள் மாட்டிட்டாங்க, என்னை நம்பி இந்த வில்லேஜ் மக்கள் அவங்களும் மாட்டிட்டு இருக்காங்க, அவங்க நான் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடைசியாக அவன் மாஸ்டர் கியோட்ஸை பார்ப்பான்.
ஒருவேளை ஆங் அவன் கனவுலேருந்து வெளியே வந்துடுறான். பார்த்து ஆங் இப்போ ரியல் வேர்ல்டில் இருக்கான். அவன் உடம்புக்குள்ளே ஆன்மா வந்துடுது. பட் கட்டாராவும் சாக்காவும் அந்த கனவுலத்தில் மாட்டிட்டாங்க. இதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற வில்லேஜஸும் மாட்டிட்டாங்க. இப்போ ஆங் நினச்சா மட்டும்தான் அவங்க ஆன்மாவால் காப்பாற்ற முடியும். அதனால் ஆப்பா பார்த்து, அப்பா என்னை மன்னிச்சிரு, உன்னை கூப்பிட்டு என்னால் ஃபயர் நேஷன் வரைக்கும் போக முடியாது. நான் ஃபயர் நேஷன் போய் அவத்த ரூக்கோ பார்க்க போகிறேன். அவர்னால தான் என்னோட நண்பர்களால் காப்பாற்ற முடியும்னு ஆங் பாட்டு அங்கேருந்து பறந்து போகிறான். கட் பண்ண இந்த பக்கம் கமெண்ட் ஜோவை காமிப்பாங்க. பார்த்தா ஃபயரோட ஓசாக்கிட்ட வந்து ஒரு ஆறு வருது. அவர்கிட்ட சிறந்த வில்வர்களாக இருந்திருப்பாங்களே, அவங்களும் ஜோவோட படத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது போக ஜோவை இப்போ ஜென்ரலாக மாற்றிட்டாங்க. இதை பார்த்து ஜோவுக்கு செம்ம ஆச்சரியமாக போச்சு. அசுலா அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டால, இதுக்கப்புறம் ஜோ தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அவர் நினச்சா ஈஸி அவதாரம் பிடிக்கலாம். நான் தான் அந்த அவதாரம் பிடிச்சே தெரியும்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தில் இருக்காரு. ஆனால் இது தெரியாமல் ஜூக்கோ அவள் ஆட்களை கூப்பிட்டு அவதாரம் தேடி போயிட்டுருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஆங்கு ஃபயர் நேஷனுக்கு போயிட்டுருக்கான். ஏன்னா அங்கே தான் அவதார் ரூக்கோட சிலை இருக்குது. அங்கே போனால் தான் அவதார் ரூக்கோ பார்க்க முடியும். நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபயர் நேஷனுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இதோட இந்த எபிசோட் 5 முடியுது. இதுக்கப்புறம் ஆங் என்ன பண்ண போகிறான்? சும்மா ஏதோ ஒரு வில்லேஜில் இருந்தால் கூட ஃபயர் நேஷன் அங்கேயே வந்துடுவாங்க. இப்போ ஆங் ஃபயர் நேஷன் கோட்டைக்குள்ளே போயிட்டான். இதுக்கப்புறம் அவதார் ரூக்கோ பாப்பான மாட்டானா? ஆண் மூலத்தில் மாட்டிட்டு இருக்கிற அவன் நண்பர்கள் காப்பாற்ற மாட்டானா? இதை நோக்கி தான் அடுத்த எபிசோடில் இருக்க போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப் சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிசன் அப்கோன்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.